கேட்டு பார்த்தேன். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? சுபாவே நீ எங்கே இருக்கிறாய்? எந்த இடத்துல இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? நிச்சயமாக அது சமூகத்துல இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை எங்களோடு பேசுகிறது, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறது, தகுதிப்படுத்துகிறது, இன்னும் அவரை அறிகிற அறிவில எங்களை வளர்த்தெடுக்கிறது. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். மற்ற நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஆத்துவ பாரம், சுவிசேஷ பாரம் ஒன்றை நெருக்கி ஏவட்டும். ஆமென். சரியாற்ற நேரம் 8:28 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். ஒரு சிறிய சாட்சி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த சாட்சி கடந்த நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே சாட்சி, முன்பு நடந்த காரியம். அதாவது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சகோதரியும் அவருடைய பிள்ளை, ஒரு அருமையான குடும்பம், கணவனார், 2 பிள்ளைகளும், கணவன் மனைவி அப்படியாக அருகில் இருந்தார்கள். அவர்கள் வேலைக்கு செல்வதனால நான் என்னுடைய பிள்ளைகளை பாடசாலையை கொண்டு போய் விடுகிறது வழக்கம். அந்த விடுகிற வழக்கத்தை அவர்கள் கண்டு கொண்டு என்னிடத்தில் உதவி கேட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு உதவி செய்தேன். நான் கொண்டு போய் வருகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் அப்படியாக அவர்கள் சம்மதப்பட்டார்கள். அப்படியாக நானும் அதை அனுமதித்து அவர்களுக்கு உதவி செய்யும் பக்குவத்திலேயே அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவது. அப்பொழுதுதான் சொல்லுவேன், நான் ஏசப்பாவை குறிச்சு சொல்லுவேன். ஏசப்பா உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பா அப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் என் பிள்ளைகளுக்கு சொல்ற மாத்திரம் அவருக்கும் சொல்லி வருவேன். இப்ப சொல்லி வரும்போது இப்படியாக நான் சின்ன சின்ன காரியங்கள், இப்ப சிறிய பிள்ளைகள் தானே, அப்ப சிறிய கதைகளுக்கு கூட அதை நான் சொல்லுவேன். சொல்லி போட்டு அப்படியே கொண்டு போய் பாடசாலைகளுக்கு கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவும் ஆகிறது. அப்ப அந்த பெற்றோருக்கு என்னிலே நம்பிக்கையா இருந்தது. நான் அவர்களுக்கும் அந்த சத்தியத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்தேன் அவர்களுக்கு. சொல்லும் பொழுது அவருடைய அந்த சகோதரியுடைய கணவனார் மனம் திரும்பி, அவருடைய மகனார் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று விட்டார்கள். பெற்றுவிட்டு இந்த சகோதரியோ ஒரு பிடிவாத மதவெறி பிடித்தவர்கள். சொல்ல போனா அந்த மதத்திலேயே அவர்கள் இந்து மதம், அந்த இந்து மதத்தில் அவர்கள் வைராக்கியமாயிருந்தார்கள். அதிக வைராக்கியம். விரதங்கள் பிடிப்பார்கள். அடிக்கடி அந்த ஆலயங்களுக்கு செல்வார்கள். இரண்டாவது அவர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இந்த கதையில். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் எப்படியாவது சொல்லி போடுவேன், எப்படியாவது அன்பை காட்டி விடுவோம் என்றுதான் என்னுடைய வாஞ்சை. அதனால் நான் அவர்களுக்கு பாரப்பட்டு அதிகமா ஜெபிப்பேன். அப்ப அந்த சகோதரன் காண்கிற நேரம் எல்லாம் சொல்லுவான், எப்படியா ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருவார், கண்டிப்பா கொண்டு போய் என்னை ரட்சித்தார், என் மகனை ரட்சித்தார், என் மகளையும் கண்டிப்பா ரட்சிப்பார், என் மனைவியையும் கண்டிப்பா ரட்சிப்பார். அந்த சகோதரன் சொல்லுவார். சொல்லும்போது நான் சொல்றேன், கண்டிப்பாக நீ இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள், நானும் என் வீட்டாரும் மூன்றார் கத்திரியை சேவிப்போம். அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வார்த்தை கூட அவர்கள் ஜெபிக்க இந்திய நாட்கள் அந்த சகோதரி எனக்கு போன் எடுத்து சொன்னார்கள், நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சகோதரி நான் ஞானஸ்தானம் எடுக்கின்றேன், என் மகளும் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். மேலே எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன சொன்னா, அன்னைக்கு பக்கத்து அருகில இருக்கிறவங்களா நான் சந்திக்க நேரங்கள் கிடைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஓட்டம். இந்த டோலி சொன்னது போல ஓடுகிறோம். அழிந்து போற பொண்ணுக்கும் வெள்ளிக்குமாக ஓயாமல் ஓடுகிறோம். களைப்பு உழைப்பு இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில காடு மேடு பள்ளம் முள்ளுகள் எல்லாம் கல்லெல்லாம் தாண்டி ஓடுகிறோம். ஏனென்று சொன்னால் வாழ்க்கை ஓட வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான அதிக அளவு தேவை இருக்கிறதால, அதிகமான ஓட்டங்கள் இருக்கிறதால ஒருவருக்கொரு சந்தித்துக் கொள்வதும், சிந்தித்துக் கொள்வதும், கருத்துக் கொள்வதும், பழக்கங்களை பரிமாறிக்கொள்வதும், அன்பை கூட பரிமாறிக்கொள்ற நேரங்கள் கூட கிடைப்பது இல்லை இந்த நாட்கள்ல. ஆனால் இன்றைய நாட்கள் அந்த சகோதரி மனம் திரும்பி அவங்களோட மகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போறேன் எனக்கு போன் பண்ணி சொல்லும் பொழுது நான் அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். என்று சொன்னால், அன்றைக்கு சில விதைகள்லாம் விதைத்தோம். ஆனா இன்றைக்கு அது கோதுமணி மணியாய் விளைஞ்சு, அது முளைச்சு பலன் கொடுக்கிறதை, கர்த்தருக்குள்ளாய் நீதி விருட்சங்களாய் நாட்டப்படுகிறதை நான் கண்டு கொள்ளும் பொழுது அவர்களை இணைத்து பார்க்கின்றேன். இவ்வளவு நல்ல தேவன். அப்பொழுது அந்த ஆண்டவருக்கு ஜோதிச்சேன், ரசிக்க கூட அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூட அவருடைய செவிகளும் மந்தமாகவில்லை. அவர் அவர் அதினதின் காலத்தில் தான் நேர்த்தியா செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்றைய நாட்கள் சகோதரிக்காக குடும்பத்துக்காக செவியுங்கள். அந்த ஞானஸ்தான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பமாக கர்த்தரையை சேவிக்க வேண்டும். நேரத்திற்கு அபிஷேகத்தால் நிலைப்படுத்த வேண்டும். அப்படியாக செபியுங்க. கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நீங்களும் யாருக்காவது சத்தியத்தை அறிவியுங்க, இந்த வார்த்தையை அறிவியுங்க.
அறிவிக்கும் போது நிச்சயமாக அந்த வார்த்தை பன்மடங்கா பலன் கொடுக்கும். நீதி விருட்சங்கள் விளைக்கும். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்பட கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன். சிஸ்டர் டோலி, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் ஒரு பாடலை பாடுங்கள். நான் எங்களுடைய வீட்டு காலிங் பெல் அடிக்கிறது, நான் ஒரு பார்த்துட்டு ஓடி வர ஒரு பாடலை பாடுங்க, உங்களோட இணைகிறேன். ஓகே ஓகே. நன்றி 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 இயேசுவே. அப்பா நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கல்வாரி கல்வாரி கல்வாரின் கருணை இதே, சாரி டியூனை மறந்துட்டேன். கல்வாரியின் கருணை இதே, காயங்கள் காணே கத்தரன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணை இதே, காயங்கள் காணுதே கத்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விளையாட பெற்ற திரு ரத்தமே அவர் வெல்லாவின் என்று பாயுதே. விளையேற பெற்று நாம் உன்னை மாற்ற விளையா ஐந்தனரே. விளையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விளையா ஐந்தனரே. பொண்டல்லியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாக்குமோ. அன்னேயின அன்பு வைத்தே தன் ஜீவன் ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வெல்லாவின் என்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையா ஐந்தனரே. சிந்தையிலே பாரங்கள நிந்தைகளே ற்றவராய் தொங்குகிறார் பாருணக்காய் மங்காவால் வலிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வெல்லாவின் என்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையா கைந்தனரே. மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாகும் தயவே. மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாகும் தயவே. வெளியேற பெற்ற திரு ரத்தமே அவர் வெல்லாவின் என்று பாயுதே. வெளியேற பெற்றோராய் உன்னை மற்ற விளையா கைந்தனரே. ஆமென். அவர் எங்களை நினைப்பதற்கு மாத்திரம் அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டார். அவருக்கென்றே நாங்கள் உண்மையுள்ள உத்தமனுள்ள ஊழியக்காரராக நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அழைத்த அழைப்புக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துகிறோம் யாவரையும். எல்லா கன மகிமையும் இயேசுவுக்கே உரியது. ஆமென். நன்றி. ஆமென். நன்றி. ஆமென். 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 நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமென். அந்த வெளியேற பெற்ற அன்பை எப்படித்தான் நாங்க சொல்லுவது, வார்த்தையே இல்லை. ஆமென். அருமையாக இந்த இடைவெளி நேரத்தை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்தீர்கள், உதவி செய்தீர்கள். அந்த உதவிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களுடைய உங்கள் குடும்பத்தை முடியத்தை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துக்கூடாக இணைந்திருக்கோம். சரியா தொடர்ந்து நேரம் 8:37 தொடர்ந்தும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபித்து துதித்து வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். செபிப்போம்.
சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. வெள்ளம் போல சத்துருவான் வந்தார் ஆவியானவர் எங்களுக்கு எதிராக கொடியேற்றி வெற்றியை தந்து, அப்பா தகப்பன திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டீர் என்பதை உறுதிப்படுத்தி, அப்பா பலனையும் சத்துவத்தை நடத்துகிறீர். அந்த கிருபைக்காக கோடி கோடி சோஸ்திரம். நல்ல வேலையை தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. சங்க வானொலிக்காய் நன்றி. அருமையான களத்தை எங்களுக்கு தளமாய் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிரிய செய்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாளும் வானொலியத்தை ஆசிரியத்தை செபிக்கிறோம். ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் பல்வேறுபட்ட நேரங்கள் இருந்து நேர மாற்றங்கள் சூழ்நிலைந்து இணைகிறார்கள் கத்தாவே. உமக்குள்ள சங்கமிக்கிறார்களே, சங்கமிக்க நீங்க வைக்கிறீங்கள். அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. நினைச்ச வெளிச்சத்தை நீர் ஆசிரியர் கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். கேட்டுக்கொண்ட நீர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நீர்களை நம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தந்து செபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகள் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் சங்கமிக்கத்தக்கதா, அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு மன்னன் திரும்ப, ஒரு விடுதல், ஒரு வெளிச்சம், ஒரு சுகவாழ்வு, கட்டுகள் உடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை அறிய புரிய விளங்க நீரே வழி என்று சொல்லத்தக்கதா, உண்மை என்று கண்டுகொள்ளத்தக்க கண்களை திறந்துருங்க. இருதய கடின சிந்தைகளை மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த விடுதலை வெளிச்சத்தை காண கிரிய செய்வீரா. வார்த்தையின் வெளிச்சம் விடுதலை வெளிச்சமா மாறுவதாக இயேசுவின் நாமத்தை செபிக்க தகப்பே. அப்பா, நம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. அடியாளையும் கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் தகப்பனே. இந்த நேரம் முதல் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக. எவ்வளவே பெருகணும் சிறுகணும் ஆண்டவர். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அப்பா, நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து உடைய பாதத்தை முத்தமிட்டு செபிக்கிறேன். செபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சோஸ்ரம் சோஸ்ரம். நன்றி. கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். வழி விலகும் வாழ வழி பிறக்கும். ஆமென். பலியிடுவோம் துதி பலியை, அன்றி பலியேற எடுப்போம். சத்த சுகந்த வாசனை நுகர்ந்து மகளும்படியா உகந்த காணிக்கையாக. ஆமென். எத்தனை ஒன்றை மயப்படுவதாக நாங்க வார்த்தையை வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்னோடு பேசின வார்த்தைகள் இன்று உங்களோடும் பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் இந்த வார்த்தையின் தலைப்பானது, நான் உருவாக்கப்பட்டால் எனக்கான உருவாக்கினதை தருவார். நான் உருவாக்கப்பட்டால் எனக்காக உருவாக்கினதை தேவன் தருவார். இதுதான் தலைப்பு. நான் உருவாக்கப்பட்டால், நான் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நினைப்போம், தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்த தகப்பன், அங்கே பேர் சொல்லி நம்மை அழைத்தவர், கருவில கண்டவர், அங்கே என்ன செய்துட்டார்? ஒரு குறையும் இல்லாமல் எங்களை என்ன செய்துட்டார்? இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டார்.
அப்ப நாங்கள் உருவாக்கப்பட்டோம். எப்படி தாயின் கருவிலே 10 மாதம் சுமந்தது தாய் பெற்றெடுக்கும் போதெல்லாம் உருவாக்கப்பட்டோம். என்னது தசைகள் உருவாகி, எலும்புகள் உருவாயினது, கண் உருவாய், எல்லா நரம்புகளும் உள்ளுக்குள்ளே, அதாவது உள் உள்ளார்ந்த தொழில் புரியும் நரம்புகள், எல்லா தொழில் செய்யும் எல்லா விதமான உறுப்புகளும் உருவாகி, வெளியான தோற்றத்திலே வெளிப்படையான உறுப்புகள் எல்லாம் உருவாகி, நாங்கள் ஒரு முழு தோற்றம் அமைக்கப்பட்டபடியாலே 10 மாதம் நம்முடைய தாயை பெற்றெடுக்கிறார் குழந்தையாக. அப்ப நாங்கள் அங்கே உருவாக்கப்படுகிறோம். ப்ரோசஸ். அந்த உருவாக்கப்படுதல் ஒருவேளை வெளிப்படையாக நமக்கு தெரியாவிட்டாலும், நம்மை முன்குறித்த தகப்பன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டவர். அவர் உள்ளங்கை நம்மை வரைந்து விட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களை அறிந்து கொண்டவர், தெரிந்து கொண்டவர். அப்ப எங்களை அவர் அறிந்ததால எங்களை என்ன செய்கிறார்? உருவாக்கினார் தாயின் கருவிலே. அப்படியாக உருவாக்கி நானும் நீங்களும் ஒரு மகனாக மகளாக இன்றைய நாளிலே இருக்கின்றோம். அப்படி உருவாக்கப்பட்ட நாங்கள் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். அது மாமிசத்துக்குள்ளே நாங்கள் உருவாக்கப்பட்டோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் உருவாக்கப்பட்டால் ஆவிக்குரிய வளர்ச்சியே அந்த ஆவிக்குரிய உருவாக்கல் வேணும் என்று சொன்னா மாமிச கிரியில் வெளிப்படக்கூடாது. மாமிச கிரியில் வெளிப்பட்டால் எங்கள் பலவீனங்கள் மேற்கொண்டு விடும். சத்துருவான நம்மை ஆண்டு கொண்டு விடுவார். தோட்டத்துக்கு வெளியே நம்மை தள்ளி விடுவார். அங்கே சகோதரி ஏமி சொன்னது போல, அதாமே எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி வந்துவிடும். தேவனுக்கு மறைந்து வாழ்ற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவோம். பொறாமை, எரிச்சல், போட்டி, வஞ்சகங்கள், குறை சொல்லுதல், இப்படியான காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். அப்ப நாங்கள் அங்கே நினைப்போம், நாங்கள் சரியாக உருவாக்கப்படவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்துல நானும் நீங்களும் வளரவில்லை. இதனால தான் இந்த மாமிச பலவீனம் எனக்குள்ளே என்ன செய்து கிரிய செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை வெளிப்படுகிறது எப்படிப்பட்ட தோற்றமாக? வேண்டாத வீண் வார்த்தையாக, வேண்டாத வீண் சுபாவத்தை வெளிப்படுத்துறது. அது தேவனுக்கு அற்றுவருக்கிற காரியம். அப்ப சரியாக நாம் உருவாக்கப்பட்டால் தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருந்து ஏற்ற வேளை நம்மை உயர்த்தும்படிக்கு 2 பேர் 5 சொன்னவன் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் நீங்க அடங்கி இருந்தால், அப்ப அடங்கி இருக்கிற காலத்திலே அங்க என்ன நடக்குதுன்னா ப்ரோசஸ் நடக்கும். உருவாக்கப்படல் நடக்குது. உருவாக்குகிறார் தேவன். அப்ப எரேமியா சொல்ல, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, நான் எப்படி பேசுவேன்? எரேமியா 1:5 அங்கே சொல்ற, தாயின் கருவில் தோன்றும் முன்கூறிச்சு வயிற்றிருக்கும் போது உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை இந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன். எரேமியா 1:5 சொல்லுகிறது. அப்போதான் அங்கே எரேமியாவோட தேவன் பேசுகிறார். எரேமியா சொல்ல, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது. ஆனா அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? கத்த தோன்றி சொல்லுவார், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், இன்றியதன் ஜாதிகள் மேல், ராஜாக்கள் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நான் என் வார்த்தை வாயில வைக்கிறேன். நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே. அப்ப என்ன நடக்குது? நாங்க சூழ்நிலையை பார்க்கிறோம், சூழ்ந்திருக்க ஜனத்தை பார்க்கிறோம். இன்னும் நாங்க உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த எரேமியா. இந்த ஜனத்தை பாதம் ஜனத்துக்கு தீர்க்கதரிசனத்தை எப்படி உரைப்பேன்? நான் உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கல் இருந்தா தரிசனத்தை கத்தர் என்ன செய்வார்? அவரோடு உறவில் நாங்க நிலைத்திருந்தா, அவரோட உறவில் நாங்கள் உறவோடி உறவாடி உறவாடி அவர் பேச நாங்க பேச, அவர் எங்களை உருவாக்க, அவருடைய சித்தம் வெளிப்பட, அவருடைய சாயல், மகிமையின் சாயல் வெளிப்பட. அதைத்தான் சங்கீதத்தில், நானோ நீதியினால் முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும் போது நம்முடைய சாயலான திருப்தியாவே என்று சங்கீதக்காரர் சொல். அப்ப நீதியினால் நாங்கள் முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொல். அந்த நீதியின் வெளிச்சமாக நாங்கள் மாற வேண்டும். அந்த நீதி வெளிப்பட வேண்டும். தேவன் நீதி வெளிப்பட என்ன செய்ய வேண்டும்? தீமை வெறுக்கப்பட, தீமை வெறுக்கப்படுவது. அங்கே சங்கீதக்காரர் 17ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனம் அப்படி சொன்ன, நானும் நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசித்து நான் விழிக்கும் போது உம்முடைய சாயல நான் திருப்தியாரு. சாதாரண திருப்தி அல்ல. அங்க என்ன செய்யறாரு? எல்லாரும் சொல்லிவிட முடியாது. உறவில பதவியை பெற்றவன், பட்டம் பெற்றவன், நான் இந்த சலாக்கியத்துக்கு என்ன செய்த, இவ்வளவு படித்து நான் வந்தேன் என்று சொல்லி ஒரு வேளை படிச்சவன் சொல்லலாம், திருப்தியாகலாம் உலகத்தவன். ஆனா நாங்க சொல்ல முடியாது. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் கெட்டு சேரும், இன்னும் உமோடு வாழணும். அப்பா சொல்றாரு, என்னண்டு எரேமியாவுக்கு சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்.
நீ உருவாகப்பட வேண்டும் என்றுதான் நீ விரும்புற. ஆனா நான் உன்னுடைய வாயில உன்னுடைய கையில இந்த அதிகாரங்கள் உனக்கு கொடுத்து நான் அல்லவா உன்னை கொண்டு நிறுத்துகிறேன். அவ மோசே சொல்றாரு, இத்தனை அடிமைத்தனத்துல இருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர கர்த்தர் அழைக்கிறார். யாத்ரா 3ஆம் அதிகாரத்துல அழைச்சு போட்டு கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா இங்க மோசே என்ன சொல்லுகிறார்? யாத்ரா 4ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறார், நீ யார வேண்டுமானாலும் அனுப்பு. ஏன் அனுப்பும் என்று அவர் சொல்லுறார். பயப்படுகிறார். அந்த பார்வோனுக்கும் அந்த ஈத்தின் அடிமைத்தனத்துக்கும் அவர் பயப்படுற சேனைக்கும் பயப்படுகிறார். ஏன் அங்கே அங்க அங்க என்ன செய்ய அங்கிருந்து தான் ஓடி வந்தார். அப்ப அங்கிருந்து ஓடி வந்தவர் திரும்பவும் போக என்ன இருக்கு? பயமா இருக்கு. அந்த பயத்தை ஏன் கொண்டு வருதுன்றா உருவாக்கப்படாத சூழ்நிலையில. அப்ப இங்க அப்பா என்ன சொல்ற? உருவாக்குற எப்படி உருவாக்குற? நான் வாயோட வாயா இருப்பேன். நான் உன் வாயோடு வாயா இருப்பேன். நீ பேச வேண்டியதை நான் உனக்கு உன் வாயில் என்ன செய்வேன்? வைப்பேன். அது மாத்திரம் நீ உன் சகோதரி ஆரோனையும் கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி அங்க என்ன செய்யற? உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு, அதை கீழே போடு. மோசே, நீ இவ்வளவு நாளும் ஆடு மேய்ச்சால வனாந்தத்துல வச்சு மாமனோட இந்த கோலை கீழே போடு. கீழே போட்டோன்னு அது என்ன செய்யுது? பாம்பாய் மாறுது. அப்படி அங்க என்ன நடக்குது? உருவாக்க அற்புத அடையாளங்க செய்யற ஈத்தின் அடிமைத்திலிருந்து உடைக்க உருவாக்குறார். உருவாக்கி கொண்டு போய் இரட்சகனாக மோசையை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அங்கே மோசையை பார்வோனின் முன்னிலையில அங்கே என்ன செய்யறார்? அடையாளங்களை வெளிப்படுகிறார். உருவாக்கின மோசைய அங்கே தன் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அனுப்பு. அப்ப எனக்கானது என்ன? நான் உருவாக்கினோன்னு அங்கே என்ன மாதிரி பயன்படுத்துகிறார்? இன்னொருத்தர் விட்டுதலையா, இன்னொருத்தர் விட்டு வைக்க, இன்னொருத்தரை என் மூலமா அங்கே கருவியாக பயன்படுத்த, கிரிய செய்ய, தன் நாமம் மகிமைப்பட, அவருடைய சாயல நான் திருப்தியாக நீதி அவருடைய முகத்தை தரிசிக்க, அவருடைய வல்லமை வார்த்தை எனக்குள்ள கிரிய செய்ய, அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு கிரிய செய்ய என்னை மாற்றுகிறார். அப்போ உருவாக்குதல் என்பது கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு தேவை. அந்த உருவாக்குதலுக்கு நானும் நீங்கள் விட்டு கொடுத்தால் எனக்கானது அவர் உருவாக்கி வச்சிருக்கார். மோசைக்கானது உருவாக்கி வச்சிருக்கார். இப்படி மோசை 40 ஆண்டுகள் அங்கே என்ன செய்தார்? பார்வோனின் குமாரத்தி பார்வோனுடைய சகோதரிக்கு தான் மகனா இருக்கிறத விட, அதாவது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்து அவனுடைய பிள்ளையாரோட என்னுடைய ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிப்பது என் நலம் என்று தெரிந்து கொள்ளத்தான் அந்த உருவாக்குதல். எங்கே இன்பம் இருக்கும்? பாவத்துக்குள்ள இருக்கும். மதியற்ற ஸ்திரீ என்ன செய்கிறாள்? மேடியை போட்டு வைத்து அழைப்பாள், வா வா வா. அது நேரியே போகும் வழிப்போக்கரை பார்த்து அழைக்கிறாள். ஏன் அழைக்கிறாள்? பாவத்துக்குள்ள விழுத்த, பாதாளத்துக்குள்ள கவிழ்க்க அவளுக்கு தெரியாது. அங்கே அப்பாவுக்கு தெரியும். பாவம் செய்து ஆத்துமா எங்கே போகும்? மரணத்துக்கு போகும், அழிவுக்குள்ள போகும், அக்கினைக்குள்ள போகும், அக்கினி கடலுக்குள்ள போகும். இந்த உண்மையை நாங்க மறக்கிறோம். சில உள்ளங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு மறக்குது. முடிவை காண முடியாம நினைக்குது. முடிவு என்னதென்று தெரியாம வழி தவறுது. உலக இன்பம் ஒரு கொஞ்ச நேரம் என்பதை மறக்கும், அனுபவிக்க துடிக்குது. போனு கூடாக, தொலைபேசி கூடாக, உண்மையிலேயே அழைப்புகளுக்கூடாக, அழைக்கிற வகைகளுக்கூடாக, கவர்ந்தெழுக்கிற காட்சிகளுக்கூடாக. பிரியமானவர்கள், நாங்க உருவாக்கப்பட வேண்டும். எப்படி உருவாக்கப்பட வேண்டும்? இந்த மாமிச சுயம் மடிய வேண்டும், சுயம் சாம்பலாக வேண்டும், முற்று முழு அழிய வேண்டும். அதுதான் ஆபிரகாம் யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாம் அழைக்கிறார். அழைச்சு போட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாம் அழைச்சு ஆபிராம் என்ற பேரை ஆபிரகாமாய் மாத்தினார். கிருபையை கொடுத்து சாரா என்று மாத்தினார். கிருபை, அந்த வார்த்தைக்குள்ளே கிருபை, அந்த பேருக்குள்ளே கிருபை. அந்த உருவாக்கல் அங்கே நடக்கிறது. ஆபிரகாமுக்கும் சாராக்கும் அங்கே கற்பம்
அடுத்த நிலையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உருவாக்குறார். வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறார். 99 வயதாயிற்று. 99 வயதாயிற்று. அவருக்கு என்ன செய்ய உருவாக்கி அங்கே தான் கொடுத்த வாக்கு தத்தத்தை, அவருக்கான பெரிய திட்டத்தை விசுவாசத்தில் தந்து என்று அழைக்கும்படியான உருவாக்கத்தை தான் உருவாக்கி அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படியாக அங்கே கொடுக்கிறார். யாரை கொடுக்கிறார்? 100 வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணின மகனை கொடுக்கிறார். இசாக்கை தான் உருவாக்கினது அல்லவா கொடுக்கிறார். அப்ப அந்த உருவாக்கல் எவ்வளவு காலம் சென்றது பாத்தீங்களா? 75 வயதுல தானே ஆபிரகாம் அழைச்சார். அந்த 25 வருடங்களும் எங்கே போனது? யார் கொண்டு போனது? உருவாக்கல். பிரியமானவர் உருவாக்கினார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று மற்றொரு சொல்லும்படி விசுவாசத்தின் கிரியை நீதியின் கிரியை வெளிப்படும்படியாக அங்கே தான் மகிமைப்படும்படியாக உருவாக்கினார். உருவாக்கினார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் அமர்ந்திருங்க. ஆபிரகாம் அமர்ந்திருக்க தேவனும் அவரோடு இணைந்திருக்க இங்கே உறவு வலுப்பட உருவாக்கல் நடக்கின்றது. உறவு வலுப்படுகிறது. உருவாக்கி தேவன் தான் உருவாக்கினதை கொடுத்தார் அல்லவா? யோசேப்பு பாருங்க. யோசேப்பு பலவர்மா அங்கேயே கொடுத்து தன் தகப்பனால என்ன செய்து விட்டார்? மிகவும் அன்பு கூறப்பட்டான். ஏன் என்று சொன்னால் ராகிலுடைய மகன், தான் விரும்பினவளுடைய மகன். அந்த விரும்பினோட மகனுக்கு விரும்பினதை எல்லாம் கொடுத்தார். அதனால சகோதரருக்குள்ள எரிச்சல், பொறாமை, மாம்ச கிரியல் வெளிப்படுகிறது. அந்த கிரியல் வெளிப்பட பொறாமையினால போட்டியினால என்ன செய்தார்கள்? ஆடு மேய்க்கிற ஒரு கால பகுதியில தகப்பனார் என்ன செய்தார்? தன் சௌரங்களை போய் விசாரித்து விட்டு வா என்று சொல்லி யோசேப்பை அனுப்புகிறார். அந்த தருணத்தை பார்க்கிறார்கள். அதை விட தேவன் தான் உருவாக்கினதை கொடுக்க சொற்பனத்து கூட வெளிப்படுகிறார். சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்குவது போல அந்த சொற்பனத்தையும் இவர் சொல்லிவிட்டார். சொன்னதும் தான் ஏற்கனவே பலவர்ணங்க அங்கி அப்பாவுடைய விசேஷித்த அன்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்கு கிடைக்க எரிச்சலும் பொறாமை கொண்ட சௌரங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அங்கே என்ன செய்தார்கள்? அந்த வனாந்திரத்துல அங்கே ஆடு மேய்க்கிற நேரத்துல அவர்களை விற்று போடுகிறார் யோசிப்பார். விற்று போட்டு அந்த அங்கேயே பறிச்சு கிழிச்சு ரத்தத்தை பூசி இந்த அவனுடைய மகன் ஏதோ ஒரு விலங்கினால என்ன செய்யப்படப்பட்டான்? பலியாகி விட்டான். இதுதான் உம்முடைய மகனின் அங்கி என்று சொல்லி பாரும் என்று சொல்லி அங்கே யாக்கோபிடத்தில் கொண்டு காண்பிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? மரண துக்கம் அடைகிறான். தன் மகன் இறந்து ஆனா தகப்பன் அழைச்சவர் கொடுத்தவர் வாக்குத்தத்தத்தை அங்கே உருவாக்கப்பட யோசேப்பே என்ன செய்கிறார்? விற்ற இடத்திலேயே அங்கே தொடங்குகிறார் உருவாக்குகிறார். சிறைக்குள்ள போடுறாங்க. அங்கே உருவாக்க கர்த்தர் யோசேப்பு கர்த்தர் யோசேப்போடு அந்த சிறையிருப்பிலையும் அங்கே உருவாக்குற ஒருவேளை அந்த இடத்திலேயே அவருக்கு அந்த சொற்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது வெளிப்பட்டால், அந்த ஞானத்தை கொடுத்து விட்டார். இங்கே அது வெளிப்பட்டால் இன்னும் அவர்கள் என்ன செய்தார்கள்? உதைகுழிகளை புதைத்திருப்பார்கள். ஆனா கர்த்தர் அதன் பிரசங்கி 3:12 சொன்ன 3:12 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்ப நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் அப்ப உருவாக்கப்படல என்ன செய்ய முடியும்? உடனே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிற்பி அந்த சிற்பத்தை செருக்க அந்த கல்லு எந்த பகுதியில தட்டினா இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும், இப்படிப்பட்ட அந்த என்ன செய்ய அந்த தோற்றம் வெளிப்படும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிறான். தன் கற்பனைக்கு அந்த பாத்திரமாக செதுக்கி அது சிற்பமாக நிறுத்தும் பொழுதுதான் அந்த கல்லுக்கே தெரியும், நான் இவ்வளவுக்கு உருவாக்கப்பட்டு அழகாக நிற்கின்றேனே. சொல்ற அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அப்படியாக அந்த பாடல் இருக்கிறது. அப்ப பாருங்கள், அந்த சிற்பி அந்த சிலைக்கு தெரியாது தான் இவ்வளவுக்கு செதுக்கப்பட்டேன். நிச்சயமாக நாங்கள் எத்தனையோ பேச்சு பேசி இருப்போம். ஏனப்பா இப்படி அடிக்கிறீர், ஏனப்பா இப்படி பேசுறீர், ஏனப்பா இப்படி தட்டுகிறீர், ஏனப்பா இப்படி பார்க்கிறீர். என் பேச்சில, என் மூச்சில, சொல்லில, செயலில, நடக்கையில, என் இருக்கையில, என் உறங்கையில, என்னுடைய நிற்கையில எல்லாவற்றும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் உருவாக்கின நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய உருவாக்குதல் கிரிய செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும்.
வெறும் பைபிளை தூக்கி கொண்டு ஒரு கிறிஸ்தவனாய் நான் நிற்கிறதை விட உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவளாய் அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரிய செய்ய நான் அவருக்குள்ளே வாழ அவர் எனக்குள்ளே வெளிப்பட அந்த உருவாக்குதல் உண்டாகட்டுமே. நேரம் முடிந்து விட்டதனால் இந்த செய்தியை மீண்டும் நான் தொடர ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக சித்தமானால் நாங்கள் அடுத்த வாரம் இந்த செய்தியோடு தொடர்வோம். உருவாக்கப்பட நான் உருவாக்கப்பட்டால் எனக்காக உருவாக்கினதை தேவன் நிச்சயமாக தருவார். ஆபிரகாமுக்கு கொடுத்தார், எனக்கும் தருவார். யோசேப்புக்கு கொடுத்தார், எனக்கும் தருவார். அப்படியாக தரும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக கோடி சோஸ்திரம் நன்றி செலுத்துறோம் கத்தாவே. உருவாக்கப்பட கத்தாவே நீங்கள் உருவாக்கினதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆசையாய் பின்தொடர பின்னானவைகளை மறக்கப்பா முன்னாடிகள் நாடி லாபமானது நஷ்டம் என்று அறிந்து விட மேன்மையானது குப்பை என்று உதறி தள்ளிவிட கிருபை தாங்க, கிரிய செய்யுங்க. உங்களோட கரத்தின் கிரியை நிகழ விடாதிருங்க ஆண்டவர். ஒரு சாதாரண சிற்பிக்கிய சிற்பத்தை வனைய இவ்வளவு ஒரு கற்பனை இருக்குமா இருந்தா, இவ்வளவு ஒரு உருவாக்குதல் இருக்குமா இருந்தா, அந்த பரமராட்சியம் அழியாத ராட்சியத்தை அழிந்து போற இந்த கையை கொண்டு கட்ட நீர் எவ்வளவு உருவாக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். அழிந்து போன இந்த உதடுகளால் அழியாதவுடைய வார்த்தையை சொல்ல என்னை எவ்வளவாய் உருவாக்க நீர் சித்தம் கொண்டிருக்க. அந்த சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறப்ப தாழ்த்துற வெறுமையாக்குற கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்க அப்படியாக நீர் உருவாக்கி அப்படி நாம மகிமைக்காக பயன்படுத்தும், எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தை தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.